யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். இது எந்த சந்தர்ப்பத்தில் இயேசுவால் சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்க தியானிக்கணும். அப்பொழுது இயேசு 23ல மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். நம்மிலே அநேகம் பேர் இயேசுனுடைய மரணத்தை ருசிக்காதவர்களாய் இருக்கிறோம், அறியாதவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு அடிப்படையான விசுவாசத்துக்கு அஸ்திபாரமான ஒரு விஷயத்தை சொல்ல விளைகிறேன். நானும் அப்படியே ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருக்கிறேன். பின்னிட்டு பார்க்கிறேன். 35 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு வாலிபனாய் வைராக்கியமான இந்துவாய் இருந்த பொழுது, இயேசு என்னை ரட்சித்த பொழுது நான் என்ன ருசித்தேன், என்ன அனுபவித்தேன், அதையே இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்து உங்களை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்த விரும்புகிறேன். நிறைய பேர் சபையில் உருவாகியிருக்காங்க, அடுத்த தலைமுறை வந்திருக்கு. என்னுடைய பிள்ளைகளிடத்திலேயே என்கிட்ட இருக்கிற விசுவாசம் இருக்கான்னா இல்லை. சபையில் இருக்கிற உங்களிடத்திலே இருக்கானா இல்லை. ஆனால் நான் யாரையும் விரல் நீட்ட விரும்பலை. பொறுப்பெடுத்து கொண்டு என்னுடைய விசுவாசத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். கவனமாய் நீங்கள் கேட்டு விசுவாசிக்கணும். ஆமென். இயேசுனுடைய மரணம் நமக்கு என்ன செய்தது? 2 நாளா இப்படி யோசிக்கிறேன். சபையில் எத்தனையோ விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிற, சிலுவை உபதேசம், பிதாவின் சித்தம் செய்கிறது, அப்படி இப்படின்னு எல்லாம். இவர்களெல்லாம் என்னுடைய மரணத்தை அறிந்திருக்கிறார்களா, ருசித்திருக்கிறார்களா? நான் இயேசுவின் மரணத்தை அறிந்த பொழுது, எனக்காக மரித்தார் என்பதை அறிந்த பொழுது அது எனக்கு என்ன செய்தது? ஏன் இந்த சந்ததிக்கு அது செய்யக்கூடாது? தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தானே. அப்போ நான் தான் திரும்ப திரும்ப ஒரு நல்ல அஸ்திபாரத்தை உங்களுக்கு போட்டிருக்கணும். எப்படி குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு என்னுடைய விசுவாசத்தை போதிக்கணுமோ, அதே போல சபையில் நாம் இயேசுவின் மரணம் சொன்ன உடனே நம்மை நாம் வெறுத்து இயேசுவை பின்பற்றுற ஸ்டெப்புக்கு போயிடுறோம். அது எப்படி இருக்குன்னா, அவனாவே எழுத படிக்க தெரியாதவனை போய் ஒரு காலேஜில் போய் பிஏ படிடான்னு சொன்ன மாதிரி. இயேசுவின் மரணம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது? இயேசு தான் மரிக்கும் பொழுது என்ன சொன்னார்? இங்க பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இந்த உலகத்துக்கு வந்ததே அவர் நம்ம எல்லாம் யோக்கியமானவர்களாய் வாழ வைக்கிறதுக்காக அல்ல. முதல்ல நீங்க யோக்கியமானவர்களாய் வாழணும்னு சொன்னா, நீங்கள் அயோக்கியர்கள், எரிநரகத்துக்கு ஏதுவானவர்கள். உங்களை உயிர்ப்பிக்கணும். இயேசு இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் அப்படின்னு சொல்றார். இந்த 12ஆம் அதிகாரத்தில் இயேசு
இந்த உலக மக்களின் பார்வையில் மகிமையின் உச்சகட்டத்தில் இருக்கிறார். லாசரு மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறான். அவனை பார்க்க இயேசு உயிரோடு எழுப்பின லாசருவை நாம் போய் பார்ப்போம்னு சொல்லி அவனை பார்க்க ஒரு கூட்டம். யூதர்கள் அல்லாதவர்கள் கூட இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள்ட்ட ரெக்கமெண்டேஷனோட வர்றாங்க. இயேசு எங்களை கண்டுக்கிற மாட்டார், தெரியும் தான், அவர் யூதர்களுக்காக வந்தார். ஆனால் தயவு செய்து ஒரு இன்டர்வியூ வாங்கி தர்றீங்களா, அவரை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அப்போ உலகமே அவருக்கு பின் சென்றது எழுதியிருக்கு. இதோ உலகமே எங்க எழுதியிருக்கு? யோவான் 12:19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். இயேசு மகிமையின் உச்சகட்டத்தில் இருந்தார். ஆனா அப்படிப்பட்ட உலக மக்களால் தான் செய்த அற்புத அடையாளங்களினால் தன் சொந்த ஜனமும் அந்நியர்களும் கூட அவரை மதித்து அவரை காண வந்திருக்கிறார்கள். ஓசன்னா பாடி ராத்தாம்பரம் விரித்து அவர்களை வரவேற்கிறது எருசலேம் பட்டணமே. ஆனால் அந்த வேளையில் மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி கோதுமை மணியானது விழுந்து செத்தா அது பலன் கொடுக்குமோ, அதே போல இப்ப நான் மரிக்கும் வேளை வந்தது, என்னுடைய மரணம். நம்மிலே அநேகம் பேர் இயேசுனுடைய மரணத்தையே என்கவுண்டர் பண்ணல. நாம் அவரை போல் வாழ முயற்சிக்கிறோம். பித்தலாட்டம், ஏமாற்று வேலை. என்னை கேட்கிற வாலிப சகோதரனே, சகோதரியே, சபையில உட்கார்ந்திருக்கிற அநேகம் பேர் நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கலாம், ஆனா இப்ப நீங்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கிறீர்கள். ஆகையினாலதான் நான் நிரூபிக்கிறேன் நீங்க பின்மாற்றம் அடைஞ்சிருக்கீங்கிறது. சொல்றது மட்டும் கவனமா கேட்டுக்கிட்டே வாங்க. ஒண்ணு, சபையில ரட்சிக்கப்படாதவர்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, அல்லது ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்த ரட்சிப்பை இழந்தவர்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. ரெண்டுக்கும் வேற குரூப், மூணாவது குரூப் இருக்கவே முடியாது. ஆமேன். சத்தம் வரமாட்டேங்குது, வரும். இப்ப நான் நிரூபிப்பேன் உங்களுக்கு. இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து மகிமைப்படும்படியான வேளை வந்ததுன்னார். அது மாத்திரம் அல்ல, இரண்டாம் வசனம், யோவான் 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது, இப்போ மகிமையான வேளை அப்படிங்கிறது அவர் என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்ததுன்னு எதை சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுதுன்னு சொன்னா, அவர் நான் இப்ப மரிச்சாலும் பிதா என்னை உயிர்ப்பிப்பார், நான் பிதாவின் வலது பார்சத்தில் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லல. தயவு செய்து அப்படியெல்லாம் தவறா நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் யோவான் தீர்க்கமா எழுதுகிறார். அடுத்த வசனம் 33, தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறோம் என்பதை, மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். இயேசுவின் மரணம், சிலுவை மரணம், உயரமான மரத்திலே தூக்கி அதோ தொங்குறான் பாரு அப்படின்னு சொல்லி ஊர் மக்களெல்லாம் கேலி கூத்தாகிற ஒரு அவமான மரணம். அந்த மரணத்தை மகிமைப்படும்படியான வேளை வந்ததுன்னு இயேசு சொன்னார். இது உனக்கு விளங்குதா சகோதரனே, சகோதரியே? விளங்கி இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இல்லைன்னா விளங்கணும். இயேசு என்ன சொல்றார்? அவருடைய மரணம், அவர் இந்த பூமிக்கு வந்தது ஏதோ நமக்கு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறதுக்காக அல்ல, மாத்திரமல்ல, குழியில விழுந்தவன் மேல எந்திரிக்கணும், அதுக்கு பிறகுதான் அவன் நடக்க முடியும்.
படு பாதாளத்துல இருக்கிறவனை இங்க இருந்துட்டு உனக்கு நல்ல வழி சொல்லி தர்றேன், நல்ல புத்திமதி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எது எப்படி பிரயோஜனமா இருக்கும்? அகால குழிக்குள்ள கிடக்குறேயா, முதல்ல தூக்கி விட்டு மறுபேச்சு பேசு. யோவான் 12ஆம் அதிகாரம், அவருடைய மரணம் ஏன் மகிமையான வேலைன்னு இயேசு சொல்றாரு. அவருடைய வார்த்தை இது, எந்த அப்போஸ்தலனும் இன்டர்பிரட் பண்ணல, ஜஸ்ட் யோவான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க. என்ன ரெக்கார்ட் பண்றார்? 31ல, இப்போதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான், நான் மரிக்கப் போகிறேன், சிலுவையில் உயர்த்தப்பட போகிறேன், அப்பொழுது இதோ உலகத்தின் அதிபதி தள்ளப்பட போகிறான். தான் மரிக்கும் வேளையை, மரணத்தை குறித்து இப்படி சொன்னார். அது மாத்திரம் இல்ல, இதற்காகவே இந்த வேளைக்கு வந்தேன்னு சொன்னார். எங்க இருக்கு? இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? நம்மிலே அநேகம் பேர் அவருடைய சரீர மரணத்தை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவருடைய ஆவிக்குரிய அந்த ஆத்தும மரணம் தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஆனா படிக்க முதல்ல, அதுக்கு பிறகு மேல் படிப்பு போகலாம், காலேஜ் படிப்பு போகலாம். இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து தான் என் ஆத்துமா கலங்குகிறதுன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம், அவர் மரணத்தை ருசி பார்க்காமலேயே ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ண முடியுமோ அப்படின்னு கூட யோசித்தார். அதனாலதான் அவர் இரத்த வேர்வை வர ஜெபித்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது 3 முறை சொல்லி ஜெபித்தார். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. சரி, 3வது முறை என்ன பதில் வந்தது? இல்ல, என் சித்தம் நீ மறிச்சு தான் ஆகணும், நீ மரணத்தை ருசி பார்த்து தான் ஆகணும். பதில் வந்ததா இல்லையா? அவருடைய ஆத்மா எதற்காக கலங்குனது? நம்மிலே அநேகம் பேர் அவர் எனக்காக மரித்தாருங்கிற உணர்வை இழந்து போயிருக்கிறோம். அதனாலதான் பின்மாற்றம் அடைந்திருக்கிறோம். இயேசு அவருடைய ஆத்மா கலங்கினது. ஒரு பாவமும் செய்யாத நான் மரிக்காமலேயே, மரணத்தை ருசி பார்க்காமலேயே பிதாவின் சித்தம் செய்ய முடியுமா? இந்த மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியுமா? பாசிபிலிட்டிஸ். அவர் தேவனை தேடினார். ஆனா அவர் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுதுன்னு திருப்பி திருப்பி 3 முறை ஜெபித்து 3வது முறை இல்லப்பா, இந்த பாத்திரத்தை நீ பானம் பண்ணி தான் ஆகணும். பிதா சொல்லிட்டார், யூ ஹாவ் டு சஃபர் த பிசிக்கல் டெத். அவர் மரித்தார். அவர் மரிப்பதற்கு தயாராயில்லை, விரும்பவில்லை. ஆனாலும் பிதா சொன்ன உடனே அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய வார்த்தையின்படியே இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். உங்களுக்கு தெரியுமா, அவரை சிலுவையில் அறைந்த பொழுது அந்த மக்கள் எல்லாம் ஏதோ கள்ளனில் ஒருவன், 2 பேர் கள்ளர்கள், நடுவில் தொங்குறவன் ஏதோ மத பிரச்சனையில மாட்டிக்கிட்டு செத்துட்டான் போல. அதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன். ஆனால் இயேசு அவர் தாழ்விலிருந்து உண்டாகாமல் பரத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன்,
பிதா இந்த உலகத்தின் பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னா, உங்களையும் என்னையும் நாம் வேறொரு ராஜ்யத்துக்கு உட்படணும்னு சொன்னான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படணும்னு சொன்னான். உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கணும்னு சொன்னா, அவர் மரணத்தை ருசி பார்த்து தான் ஆகணும். பாவத்துக்கு விலைக்கிரயம் செலுத்தி தான் ஆகணும். மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்கு மனித சாயலை இருக்கிறதுனால அவர் நமக்கு முன்னோடியா இருந்தார். நாம் தீர்க்கமா ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அவருடைய பிரச்சனை பிசிக்கல் டெத்து கூட அவருக்கு பெருசா இல்லை. ஆனா பிதாவினிடத்தில் இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்படுறதா அப்படின்னு. ஆனா அதெல்லாம் அப்புறம் உங்களில் அநேகம் பேர் தேவனை அறியாத அஞ்ஞானிகளா இருக்கிறீர்கள், அல்லது தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு நீங்கள் பின்மாற்றம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவர்களா இருக்கிறீர்கள். அதனால்தான் இப்ப நான் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது அவர் மனுஷகுமாரன் அல்ல. மனுஷகுமாரனா இருந்தால் அங்கே பாவ நிவாரணம் உண்டாகி இருக்காது. தேவனே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மனமுவந்து ஈந்து அளித்தார். யோவான் சுவிசேஷத்துல 3 இடத்துல தான் இந்த பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த பதம்? மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கா. முதல்ல யோவான் இதைத்தான் ரெக்கார்ட் பண்றார். யோவான் சுவிசேஷத்துல எங்க ரெக்கார்ட் பண்றார் தெரியுமா? வேதத்தை இப்படிதான் தியானிக்கணும். கிராஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து இதே பதம் வேற எங்க எழுதியிருக்கு, நான் அப்படிதான் தியானிச்சேன். அதனாலதான் நான் வெளிப்பாடோடு உங்களுக்கு பேசுகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம், அங்கேயும் இயேசுதான் அவருடைய ஓன் வேர்ட்ஸ். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. முதல்ல இயேசு தன்னை பற்றி பேசும்பொழுது மனுஷகுமாரனே தான் சொல்லுவார். ஆனா யோவான் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு இதை எழுதியிருக்கிறேன்கிறாரு யோவான் சுவிசேஷத்துல. இப்போ அடுத்த இன்னொரு இடத்துல இதே பிரேஸ் யூஸ் பண்றார் யோவான். அதை எங்கன்னு பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். முதல்ல நீங்க இயேசுவை தேவனுடைய குமாரன், சிலுவையிலே மரித்தவர், அவர் மனுஷகுமாரன் அல்ல. தன்னை மனுஷகுமாரன் தான் அவர் சொன்னார். ஆனா பிதாவை பொறுத்த வரைக்கும் அவர் உலகத்தின் பாவத்துக்காக தானே முன்வந்து தன்னுடைய தலை பிள்ளையை, அதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது, தன்னுடைய ஒரே பிள்ளையை இழந்த மனுஷனைப் போல புலம்புவீர்கள். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் ஈந்து அளித்தார். இயேசு தன்னை பூரணமாய் அதற்கு சம்மதித்து ஒப்புக் கொடுத்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. எவ்வளவு நேர்த்தியாய் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்த ஐக்கியம் எழுதியிருக்கிறது பாருங்க. 29 பாருங்க.
He who sent me is with me, he has not left me alone. பிதா குமாரனை தனியே விடவே இல்லை. ஒரு வயசு பிள்ளைய ஒரு தாய் தனியே விடவே மாட்டாள். தன் கண் பார்வையிலேயே வைத்துக் கொண்டுதான் என்ன வேலையும் செய்வார், புருஷனுக்கு என்ன கடமைகளையும் செய்வாள். பிள்ளையின் மேலேயே தான் கண் இருக்கும். அதே போல தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதாவானவர் இந்த பூமியிலே இயேசு இருந்த பொழுது அவர் தனியே விடவே இல்லை. சரி, அப்படி செல்ல பிள்ளையாய் அல்லது அபரிமிதமாய் நேசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, பிதாவினால் அபரிமிதமாய் நேசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் எப்படி பிதாவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணார்? மீதி வசனம் வாசிங்க. He has not left me alone, for I always do the things that are pleasing to him. தமிழ்ல எப்படி எழுதியிருக்கு? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது குமாரன் திருப்பி திருப்பி கேட்டார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. பிதாவானவர், இது உனக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லப்பா, எனக்கு தெரியும், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எனக்கு அடிமை, நான் சொல்றதெல்லாம் செய்வ, ஆனா உனக்கு தெரியாததை இந்த உலக மக்களுக்காக, உனக்காக, எனக்காக தேவன் எவ்வளவாய் நம்மை அன்பு கொண்டார்னு சொன்னா, தான் நேசித்த, தனக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்த, மரணத்தை சந்திக்க தேவையில்லாத, ஒரு பாவமும் செய்யாத தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். ஆகையினால யோவான் 12ஆம் அதிகாரம் மட்டும். இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். இப்பொழுது அவர் என்ன சொல்றார்? 31ஆம் வசனம், யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இந்த உலகம் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறது. இந்த உலக மக்கள் எல்லாரும் சாத்தானுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அப்படித்தான் இருந்தோம். அதுதான் உண்மை. நம்மை விடுவிக்கும்படிக்கு, உலகத்திலிருந்தும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானிடத்திலிருந்தும் விடுவிக்கும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதா ஒப்பு கொடுத்தார். பாவத்துக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். மரிக்க தேவையில்லாத, மரணத்தை ருசி பார்க்க தேவையில்லாத அவரை நீ மரித்துதான் ஆகணும்னு சொன்னார். இயேசுவும் அதற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தப்படி ஆக கடவுதுன்னு சொல்லி அதை வேண்டா விருப்பாக செய்யல. அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடி தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அவர் போராடினார். கண்டுபிடிச்சிட்டார். பிதாவின் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவர் சிலுவைக்கு ஸ்தோத்திரத்துடனே தான் போனார். இப்படி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஐயோ நான் சாக வேண்டியதா இருக்கே அப்படின்னு விருப்பம் இல்லாமலாம் போகல. முழு சம்மதமாய் போனார். இதுக்கெல்லாம் வாழ்க்கை இருக்கு, பின்னாடி போதனை இருக்கு, கவனமாய் கேட்கணும். அப்போ இயேசுவனுடைய மரணம், அவர் எனக்காக மரித்தாருங்கிற அந்த ரியாலிட்டி, அந்த யதார்த்தம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை பாதித்து அப்புறம் அது போயிடலாமா? இன்னைக்கு அநேகம் வாலிபர்கள், இன்றைக்கு சபையில் இருக்கிற அநேகம் பேர் பின்மாற்றம் அடைகிறார்கள். 30 வருஷத்துக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் ஏற்படுது. இதற்கெல்லாம் காரணம்
இதான் இப்ப நான் சொல்றேன். இப்போ இயேசு இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட பின்பு எல்லாரையும் என்னிடத்தில் ஈர்த்துக் கொள்வேன். இயேசு உங்களையும் என்னையும் ஈர்த்து கொண்டார். எப்போ? எனக்காக அவர் மரித்தார் என்று சொன்ன பொழுது, விசுவாசித்த பொழுது. when that truth became a reality in my life, இப்ப நான் வாசித்த இந்த சத்தியம் எனக்கு அனுபவமாய் ஆன பொழுது இயேசு என்னை ஈர்த்து கொண்டார், ரட்சித்தார். அல்லேலூயா. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஏன் தடுமாற்றம், ஏன் பின்மாற்றம், ஏன் இந்த விசுவாசத்திலிருந்து சறுதல்? ஒன்னு யோவான் 5ஆம் அதிகாரம். அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்பாக இன்னும் ஓரிரு வார்த்தைகளினால் உங்களுக்கு நான் பேசுகிற சத்தியத்தை உறுதிப்படுத்துகிறேன். 1 யோவான். ஏன்னா இந்த யோவான் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை எழுதினவர் தான் 90 வயதுல, முதிர்ந்த வயதுல அவர் சபைக்கு புத்திமதி சொன்னார். அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வாசித்து சம்பந்தம் இல்லாம நீங்க தியானிக்க கூடாது. சம்பந்தத்தோடு இப்போ தியானிக்கணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். முதிர்ச்சியுற்ற ஒரு அப்போஸ்தலன் சபைக்கு 90 வயதுல இப்படி ஒரு புத்திமதியை சொல்லணுமா? ஏன்னா அப்பயும் நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. ஆதி திருச்சபையில, கிறிஸ்தவ ஐக்கிய சபையில ஆனது போல அப்பயும் ஆயிப்போச்சு. அதனாலதான் அந்த அப்போஸ்தலன் அப்படி புத்திமதி சொன்னார். ஏன்பா? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் தானா? இயேசுனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் தானா? அல்லது இயேசுனுடைய மரணத்தை ருசி பார்த்து பாவ மன்னிப்பு பெற்று சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து விடுபட்டு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறி கடைசியில உலகத்துக்குள்ளேயும் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளேயும் போயிட்டீங்களா? இதுதான் அப்போஸ்தலனுடைய கேள்வி. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய பின்மாற்றம் எப்ப ஏற்படுது அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையின்படி இப்ப ஆராதனை வேளையில இயேசு எனக்குள் இருக்கிறார்னு சொன்னோம். நல்லது. இயேசு எனக்குள்ள இருக்கிறார்னா எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பிசாசுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஆகையினால நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். சரி, நீங்க ஏதோ ஒண்ணுக்கு பயப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நேர்மையா பதில் சொல்லணும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசு உங்களுக்குள்ள இல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் நான் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை அளக்கிறேன். 35 வருஷம் ஆகுது நான் ரட்சிக்கப்பட்டு. எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்தில், சபையில். ஆனால் எப்பெல்லாம் நான் பயப்படும்படிக்கு சோதிக்கப்படுறேனோ, எப்பெல்லாம் நான் விசுவாசிக்க முடியாதபடிக்கு அசைக்கப்படுகிறேனோ, அல்லது என்னுடைய விசுவாசம் ஏன் இதுக்கெல்லாம் நாம இப்போ விசுவாசிக்க முடியல, முன்னாடியெல்லாம் நல்லா விசுவாசத்தானே, அப்பதான் நாம் நேர்மையா இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு போதிப்பார். லூக்கா 4ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம், பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. இப்ப இயேசுவினிடத்துல பிசாசு பொய் சொல்லியா ஏமாத்துறான்? பிசாசுக்கு பெயர் பொய்யன். ஆனா இப்ப சொன்னது, இயேசுவினிடத்துல சொன்னது மெய்யா பொய்யா? சிந்திக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது சிந்திக்கணும். கேள்வி ஏன் கேட்கிறேன்னா பதில் சொல்லணும். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்ப பிசாசு பேசுறதெல்லாம் பொய். முட்டாள். உங்ககிட்டையும் எங்கிட்டையும் அவன் பொய் பேசுவான். சத்தியபரர், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தவர் இயேசுவினிடத்திலே பிசாசு பொய் சொல்ல முடியுமா? அவனுக்கு அப்படி ஒரு தைரியம் வருமா? மெய். 100க்கு 100 அவன் சொன்னது உண்மை. உலகமே இப்ப என் கையில தான் இருக்கு. முதல் மனுஷன் ஆதாம் பாவம் செய்து அதை அப்படியே அவன்கிட்ட இருந்து இப்ப நான் வாங்கிட்டேன். மரணத்தின் திறவுகோல் என்கிட்ட தான் இருக்கு. மரணத்துக்கு அதிபதி நான். நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் நான் எவனையும் கொண்டு போக முடியும். ஏன்? எல்லாரும் வாழை ஆட்டிக்கிட்டு நான் கொடுக்கிற மகிமையை வாங்கிக்கிட்டு அலைகிறாங்க. உலகமே எனக்குள்ளதான் இருக்கு, எனக்கு அடிமையாயிருக்கு. இப்ப சொல்லுங்க, எனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ, எனக்கு எப்பெல்லாம் விசுவாசிக்க முடியலையோ, அப்பெல்லாம் நான் பின்மாற்றம் அடைந்துட்டேனா? ஆதியில் கொண்ட விசுவாசத்தை விட்டு விலகிட்டேனா? ஏன் அப்படின்னா செக் பண்ணணும். இந்த உலகத்தின் மகிமை ஏதாவது ஒன்றை நான் தொட்டுக் கொண்டிருக்கிறேனா? இந்த உலகத்துக்குரிய ஏதாவது ஒன்றை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேனா என்னை அறியாமலே? சாத்தான் சொன்ன ஆண்டவரிடத்துல சகலமும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இவ்வளவு நான் உனக்கு கொடுக்க முடியும். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய மரணத்தினால் பிசாசின் ஆளுகையிலிருந்து, உலகத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இப்பொழுது நாம் அசைக்கப்படுகிறோம், பயப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே அர்த்தம் தான் இருக்க முடியும். நான் இந்த உலகத்தின் மகிமையை, சாத்தான் கொடுக்கிற ஏதோ ஒன்றை நான் பற்றி கொண்டிருக்கிறேன். அவனுக்கு என்னிடத்தில் ஏதோ ஒன்று உண்டு, ஆகையினாலதான் எனக்கு பயம் வருது. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்துல நமக்கு மனிதர்களுக்கு இருக்கிற முக்கியமான அல்லது பிரைமரி ஃபியர் ஆஃப் டெத். அதனாலதான் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன் எழுதியிருக்கு. எத்தனையோ பயம். ஏதோ ஒரு சிறு வியாதின்னு சொன்னா அதை ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்றாங்க டாக்டர். ஸ்கேன் எடுத்துட்டு போனா இது ஏதோ ஒரு வியாதி தெரியலங்க. அப்போ ஒரு வியாதியின் உடனே உங்களுக்கு பயம் வருது, சாவை குறித்த பயம். ஒரு பண கஷ்டம் வந்த உடனே ஐயோ என்ன ஆகுமோ. எந்த பயத்துக்கும் அதை ட்ரேஸ் பண்ணீங்கன்னா கடைசியில அது மரணத்துக்குரிய பயம். ஆனால் இயேசு என்ன செய்தார்னு சொல்றேன். ஏன் அவருடைய மரணத்தை ருசிக்கணும், ஏன் அவருடைய மரணத்தை தியானிக்கணும்னு சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம்
இங்கே யோவான் இதே, அதாவது சுவிசேஷத்தை எழுதின அப்போஸ்தலன், அவன் பத்மாஸ் என்கிற தீவிலே நாடு கடத்தப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறான். என்ன ஆகுமோ, தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னைக்கு நான் சாவேனோ, சாவை எதிர்நோக்கி இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு இயேசு தரிசனம் கொடுக்கிறார். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயுங்கிற மாதிரி பயந்திருந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு இயேசுனுடைய தரிசனம் எதை கொடுத்தது? கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இயேசுவை கண்டபொழுது அவன் என்ன ஆனான்? செத்தவனை போல் விழுந்தான், பயந்து. ஆனா இந்த அப்போஸ்தலன் யார்? மனுஷகுமாரனாய் இருந்த இயேசுவோடு, மாம்சமும் ரத்தமுமாய் இருந்த இயேசுவோடு 3.5 வருஷம் கூட இருந்த பொழுது இந்த அப்போஸ்தலன் எப்படி இருந்தான்? நம்ம எங்க ஊர் பாஷையில அவங்க இணை பிரியாத நண்பர்களப்பா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அவங்க கழுத்து மேல கை போட்டுக்கிட்டு அலைவாங்க. அப்படின்னா இயேசு யோவான் கழுத்துல கை போட்டிருந்தார், யோவானும் இயேசுவனுடைய கழுத்துல கை போட்டிருந்தார். ஆனா இப்ப செத்தவனை போல் விழுந்தார். ஏன்? மனுஷகுமாரனாய் யோவான் அப்போஸ்தலன் பார்த்தவர் இப்பொழுது தேவகுமாரனாய் பார்க்கிறார். பயப்படாதே. நான் 17 சொன்னோம், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயும் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்லணும் தெரியுமா? இதுவரைக்கும் சாத்தானுடைய கையில் இருந்தது எது? மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல். உலகத்தின் மகிமையில ஏதாவது ஒன்ன கொடுப்பான். சில வாலிபர்களுக்கு ஸ்திரியை காண்பிக்கிறான், சில வாலிபர்களுக்கு மாடர்ன் கேட்ஜெட்டை காண்பிக்கிறான், போனோகிராஃபியை காண்பிக்கிறான், ஒரு சிலருக்கு பணத்தை காண்பிக்கிறான். பணம் தாண்டா உலகத்துல மச்சான், பணத்தை சேர்ப்பமுடா முதல்ல. பணம் பணம். ஒரு சிலருக்கு உடல் அழகு, உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கணும்டா. ஏதாவது ஒரு விஷயத்துல ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. கடைசியில சபையில் இருக்கிறவர்களுக்கு ஏதோ உள்ள ஒரு பிடிப்பு இந்த உலகத்தின் மேன்மையில. ஒரு காலத்துல இந்த உலகம் எல்லாம் குப்பை, எனக்கு வேண்டாம், இயேசு எனக்கு போதும்னு தண்ணீர் தொட்டியில மூழ்கி எந்திரித்தவர்களுக்கு இப்போது உலகத்துல ஏதோ ஒண்ணு, எனக்கு என் ஜாதி முக்கியம், அவ்வளவுதான். ஒரே ஒரு கொக்கியை போட்டான் சாத்தான். பிரதர், நல்ல ஆவிக்குரிய பொண்ணா பாருங்க, ஆவிக்குரிய பையனா பாருங்க, ஆனா எங்க ஜாதியில பாருங்க. நானும் சகிச்சுக்கிட்டு அப்படியா, சரி பாக்குறேன், முடிஞ்சா பாக்குறேன், அப்படித்தான் சொல்லியிருக்கிறேன். அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்லாம் நான் சொல்றது கிடையாது. ஆனா நீங்க தான் முடிவு பண்ணணும். சாத்தானுடைய கொக்கியில ஏதாவது ஒண்ணுல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு முக்கியமா படுது இல்ல? இந்த உலகத்துல இருக்கிற ஏதாவது ஒண்ணு முக்கியமா பட்டதுன்னு சொன்னா Satan has hold on you. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல கொக்கி போட்டிருக்கான். இப்போ நீங்கள் மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனுக்கும் சாத்தானுடைய ஆளுகைக்கும் உட்பட்டிருக்கிறீர்கள். இப்போ முதல்ல மாதிரி உங்களுக்கு விசுவாசம் இல்லை, தைரியம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் திடீர்னு பயம் வருது. எதிர்காலத்தை குறித்த பயம், பண நஷ்டமாகுமோங்கிற பயம், ஹெல்த் போயிருமோங்கிற பயம். ஆனா
இந்த வெளிச்சம் பெற்று இன்றைக்கு காலையில் நான் புது உற்சாகமாய், அதாவது 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிபனாய் இருந்த பொழுது, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது எப்படி ஒரு சந்தோஷமாய் இருந்தேனோ, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு எழுதி வச்சனோ, அந்த 24 வயது இளைஞனான பிரபாகராய் ஆகிவிட்டான். அப்படி இருந்த மனுஷன் நான். இப்ப நான் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், எதற்கும் நான் விசுவாசிப்பேன். என்னை விசுவாசத்தில் வளர்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். என் கண் காணாதை காண்பித்து என்னை போதித்து நடத்துறதுக்கு தான் என்னை ரட்சித்தார். நான் ஏன் இப்ப பயப்படணும்? என்னிடத்துல ஏதாவது ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு பாக்குறேன். என்னுடைய மனைவி, பிள்ளைகள், பணம், வீடு, நான் செய்ய வேண்டிய ஊழியங்கள், என்னை குறித்து எனக்கு ஏதாவது முக்கியமாய் படுதா? மூப்பர் போஸ்ட், ஏதாவது ஒண்ண நான் தொத்திக்கிட்டு இருக்கேனா? செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில, ஆண்டவரே, 24 வயது வாலிபனாய் அஞ்ஞானியாய் இருந்த என்னை பிடித்தீங்களே, அதே 24 வயது வாலிபனாய் அந்த பிரபாகராய் உம்மிடத்திலே நான் வந்திருக்கிறேன். உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, ஆனால் நான் உம்முடைய மரணத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலியா. என்னை போல உணர்வடைந்தவர்கள் அல்லேலியா சொல்லுங்க. தடுமாறுகிறவர்கள், பயப்படுகிறவர்கள் செக் பண்ணுங்க. டேக் யுவர் ஓன் டைம். இப்ப நீங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வார்த்தையை கேட்டு அப்படியே அசை போடுங்க. இந்த வாரம் முழுவதும் அசை போடுங்க. சாத்தானுக்கு ஏதாவது ஒன்று என்னிடத்துல இருக்கா? ஏன் என்னால முன்ன மாதிரி விசுவாசிக்க முடியல? ஏன் இப்ப நான் பயப்படுறேன்? ஏன் எதிர்காலத்தை குறித்த பயம்? ஏன் என் பிள்ளைகளை குறித்த பயம்? ஏன் என் உடம்பு நிலையை குறித்த பயம்? ஏன் இந்த தேசத்துல ஆட்சி மாறிடுச்சேங்கிற பயம்? எனக்கெல்லாம் பயமே கிடையாது. தஞ்சாவூர் கூட்டத்தில் சொன்னதை திரும்ப சொல்றேன். நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு தடை வரணும். வந்தால்தான் என்னுடைய விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனதுன்னு எனக்கே தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், இந்த இந்திய தேசத்தில் மைனாரிட்டிக்கு எதிராய் அரசாங்கம் வந்து அங்கங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஆன்டி கன்வர்ஷன் லா பில் பாஸ் பண்ணி, ஒருவேளை இங்க தமிழ்நாட்டில் என்னையா நீ என்னமோ சபை நடத்திக்கிட்டு இருக்கியாமே, மதம் மாத்திக்கிட்டு அலையிறாமல அப்படின்னு எவனாவது என்னிடத்துல வந்து கேட்டா, ஏய் அதான்டா என் வேலை, என் வேலையே பொழப்பு நாயமே அதுதான், அப்படித்தான் சொல்லுவேன் நான். அதை விட்டுட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு நாங்க ஒன்றும் மதம் மாத்தலைங்க, மனம்தான் மாத்திக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த விசுவாசம் எனக்கு எப்படி வந்தது தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் முருகன்கிறவர் முருகனாக அங்க இருக்கிறாரு, ஜேம்ஸா மாறிடல. ஐயப்பன்கிறவர் ஐயப்பனாக அங்க இருக்கிறாரு, அவர் ராபர்ட்டா மாறிடல. என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ண மாட்டேன். என் வேலையே கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் என்னுடைய ஒரே வேலை கிறிஸ்துவை பிரசங்கிப்பது. பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிற இந்த உலகத்திலே இயேசுவின் ராஜ்யத்தை என் வீட்டிலும் சபையிலும் நான் கால் வைக்கிற இடமெல்லாம் ஸ்தாபிப்பது. என்ன செய்யணுமோ செய். இந்த விசுவாசம் எனக்கு எப்படி வந்தது தெரியுமா? இயேசுவை பார்த்து வந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6
யோவான் 18ஆம் அதிகாரம். இங்கே இயேசு சீஷர்களோடு மிக நெருங்கிய ஐக்கியப்பட்டு நீண்ட பிரசங்கம் அவர்களுக்கு பண்ணியிருக்கிறார். 13, 14, 15, 16 அவர்களுக்காக ஜெபித்து விட்டார் 17ஆம் அதிகாரத்தில். இப்போ அவர் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இப்போ அங்கே அவரை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் தொடர்ந்து வாசித்தோம்னா அங்க தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். தன்னோடு அப்பம் விட்டவன், ஆனா அவனை கடைசி வரைக்கும் நேசித்தார். அவனுக்கும் அப்பத்தை எடுத்து கொடுத்தார், அவனுடைய கால்களையும் கழுவினார். இப்ப அவருக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை. அன்பிலே நிலைத்திருந்து விட்டார் கடைசி வரைக்கும். இப்ப அவன் லீட் பண்ணி அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. 4ஆம் வசனம், இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக 5ஆம் வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவருடனே கூட நின்றான். யூதாஸ் காட்டிக் கொடுத்ததாக மற்ற சுவிசேஷத்தில் எழுதியிருக்கு. ஆனா யோவான் யூதாஸை இன்னமும் மகிமைப்படுத்தி தான் அவனை எக்ஸ்போஸ் பண்ணாம தான் வச்சிருக்கிறார். இந்த யோவானுக்கு மட்டும்தான் தெரியும், நான் யாருடைய துணிக்கை கை கொடுக்கிறேனோ அவன் தான் காட்டி கொடுப்பான்னு. இந்த யோவான் யூதாஸை கூட இயேசுவனுடைய ஆவியில அவனை மகிமைப்படுத்தி தான், அவனை அசிங்கப்படுத்தவே இல்லை. சில்ற பைய, கடைசி வரைக்கும் இப்படி இருந்து காட்டி கொடுத்த பைய அப்படின்னு எல்லாம் அவர் எழுதல. அவன் லீட் பண்ணி வந்தான், அவன் கூட இருந்தான். இயேசு வாலண்டியரா போய் சரண்டர் ஆனார் அப்படிதான் எழுதியிருக்கு. யோவான் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறீர்களா? இதோ நான் தான். ஹலோ, இயேசுவின் நாமத்திலே இயேசுவை பின்பற்றினது உண்டானால் உனக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் இருந்தாக வேண்டும். ஏன் இல்லை? ஏதோ ஒண்ணுல உலகத்துல நாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். பயம் ஏற்படுது. அரசாங்கம் மாறினா நமக்கு பயம் ஏற்படுது. எதிர்காலத்தை குறித்த பயம் ஏற்படுது. எதை குறித்தும் பயப்படாமல் இருந்த இயேசுவை போல் நான் இருக்க முடியும். இயேசு எனக்காக மரித்தார்ங்கிற விசுவாசம் இருந்தா. வாலண்டியரா யாரை தேடுகிறீர்கள்? நான் தான் இயேசு என்றார். 5ஆம் வசனம். அடுத்து 6ஆம் வசனத்துல, நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இது ஏன் ரெக்கார்ட் ஆயிருக்கு தெரியுமா? யோவான் அப்போஸ்தலன் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்றார். இது ஏன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? யோவான் அப்போஸ்தலன் நமக்கு தைரியத்தை கொடுக்கும்படிக்கு. நான் சொன்னது போல இந்த உலகத்துல உபத்திரவம் வரும், இயேசுவின் நிமித்தம் நான் பாடுபடணும். நான் ஒரு அப்பாலஜிஸ்டிக்கா இல்லைங்க, நாங்க யாரையும் மதம் மாத்தலைங்க, நாங்க ரொம்ப நல்லவங்க, நாங்க மனசெல்லாம் மாத்துறோம், நல்லவங்க, நாங்க கொஞ்சம் விட்டுருங்க எங்களை. கழிஞ்சுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவனா நீ? இயேசுவை போல வாழ்கிற கிறிஸ்தவனா நீ? என் ஆண்டவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்திலே அவரை பிரசங்கிக்கிறேன். பவுலை போல என்னை கேட்கிற எவனும் மாறும்படிக்கு, சாவை குறித்த பயம் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாமல்,
இந்த உலகம் கொடுக்கிற எந்த மகிமையும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற விசுவாசம். இயேசுவின் மரணத்தை ருசித்திருந்தால் உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்திருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஒண்ணு நீங்கள் இயேசுவின் மரணத்தை ருசித்த ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அல்லது ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போன கிறிஸ்தவர்கள். இயேசுவும் வேணும், எனக்கு இந்த உலகத்தின் மேன்மையும் வேண்டும், சாத்தான் கொடுக்கிறதும் எனக்கு வேணும், தேவன் கொடுக்கிறதும் எனக்கு வேணும். இம்பாசிபிள். முட்டாளாயிருக்காதே. தேவனுடைய ராஜ்யத்திலும் இருந்து கொண்டு சாத்தானுடைய ராஜ்யத்திலும் இருக்க முடியாது. இயேசு தன்னை வேலை வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே ஒப்பு கொடுத்தார். ஆகையினால ஏன் யோவான் அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் எழுதிட்டுனா எனக்கு தைரியம் கொடுக்கிறதுக்காக தான். பிரபாகர், இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை இயேசுவை போலப்பா, பயப்படாத, உனக்கு அவ்வளவு ஒரு தைரியம் இருக்கும். உன்னை எதிர்க்கிறவர்கள் பின்னிட்டு விழுவார்கள். அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை அதை நான் திருப்பி விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. அனுபவித்து தான், அந்த நாட்களிலே தியானித்து தான் நான் அந்த வெளிச்சத்தை பெற்றேன், இந்த விசுவாசத்தை பெற்றேன். கும்பலா ரவுடிகள் 4 பைக்கில் 8 பேர் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வெளியில இருந்து குடும்பமா எங்கேயும் உள்ள நுழையிறேன். ஸ்கிரீனை விலகிட்டு பார்க்குறேன், அதோ அந்த எட்டி பார்க்குறான் பார், அவன் தான் அப்படின்னு என்னமோ சத்தம் கேட்டது. என்னடா நம்மளை இவ்வளவு மரியாதை இல்லாமல் யாரும் பேச மாட்டாங்களே, யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஏற்கனவே பிரச்சனை உண்டு பண்ண மனுஷன் சொல்லி. அப்போ எல்லார் வீடும் அடைச்சி கிடக்கு, லைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து குசு குசுன்னு பேசி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி பிள்ளைகளும் என்னை எச்சரிக்கிறாங்க, ஏற்கனவே குடிச்சிட்டு நம்மகிட்ட வம்பு பண்ண ஒருத்தன் தான், நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறாங்க. நானும் கொஞ்ச நேரம் அப்படி நின்று பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்ன செய்யலாம்னு சொல்லி. ஆனால் கேட்டு முன்னாடி கேரா பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. உடனே நான் ஆவியில் நிறைஞ்சேன், வெளியே போனேன், கேட்டை 2ஐயும் பலார்னு 2ஐயும் திறந்து வச்சேன். அங்கே போய் வாசலில் அந்த படியில் உட்காந்து சொன்னேன், நான் கடவுளுக்கு பயப்படுற மனுஷன், இந்த தெருக்காரவங்களை போல யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். நீ யார், என்ன பேசணும் பேசு அப்படின்னு கையிலேயே வரிஞ்சு கட்டிக்கிட்டு அப்படியே போய் உக்காந்தேன். அவ்வளவுதான், டட்டக் டட்டக்குங்கிற பைக் சத்தம் எல்லாம் நின்றுச்சு, ஒவ்வொன்றும் ஆஃப் ஆச்சு. குடிபோதையில் இருந்தவன் என்னை உத்து பார்த்தான், இப்படி ஏற்கனவே நம்ம சந்திச்ச மனுஷனோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிக்னல் கொடுத்தான். போங்கப்பா போங்கப்பா, நான் பேசிட்டு வரேன், சார்ட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா, போங்க போங்க, சைக்கிள் காமிக்கிறான். ஒவ்வொரு பைக்கா 2 பேரா போயிட்டாங்க. கடைசியில் அவன் வந்து மேல் மாடியில் என்னை தனியா கூட்டிட்டு போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். உங்களை பகைச்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு தடவை பகைச்சி எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இப்ப எதுவும் வந்துடக்கூடாது, தயவு செய்து மன்னிச்சுக்கங்க, உங்களை யாருன்னு தெரியாம அந்த பசங்க பேசிட்டாங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இயேசு உனக்குள் இருந்தால், இயேசு வாழ்ந்த வாழ்க்கை, தட் மாரல் கரேஜ், சாவுக்கு பயப்படாதது, ஆயுதத்துக்கு பயப்படாதது, மனிதர்களுக்கு பயப்படாதது. 4 ரவுடி பசங்க ரோட்ல போறவங்களுக்கே பயப்படுறேன்னா நீ எந்த அரசாங்கத்துக்கு நீ பயப்படாமல் இருப்ப? அதே போல இயேசுவின் சீஷர்கள் எதையும் வெளிப்படையா பேசுவாங்க, குசு குசுன்னு காதுக்குள்ளையெல்லாம் பேச மாட்டாங்க. தொடர்ந்து வாசிங்க 18ஆம் அதிகாரம், இயேசுவினுடைய ரியாக்ஷன். அங்க போய் யோவான் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
இப்போ ரிலிஜியஸ் பீப்புள் முன்னாடி நிற்கிறார் ஆண்டவர். அந்த பிரதான ஆசாரியன், மத குருமார்கள், மத தலைவர்கள் முன்னாடி. பிரதான ஆசாரியன் யோவான் 18:19 இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இயேசு எவ்வளவு தைரியமாய் பேசினார் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா, வெளிச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன்னா அப்படிதான். எதையும் காதும் வச்ச மாதிரி பேசணும் பிரதர். இல்ல, அப்படியெல்லாம் பேசி எனக்கு பழக்கமே கிடையாது. இயேசுனுடைய சீஷன் நான். நீங்கள் அந்தரங்கத்தில் வீடுகளில் எதை பேசுகிறீர்களோ அது ஒரு நாளிலே பகிரங்கமாய் இட் வில் பி ப்ரொக்ளைம்டு ஃப்ரம் த ஹவுஸ் டாப். அதற்கு தயாரா சகோதரனே, சகோதரியே? உங்களுடைய விசுவாசம் இப்ப எப்படி இருக்கு? சில பேர் சர்டிபிகேட்ல ஹிந்துன்னு இருக்கு, என்னுடைய பிறப்பின்படி நான் தாழ்ந்த ஜாதிக்காரன் இந்துன்னு இருக்கு, கவர்மெண்ட்ல என்ன சலுகை வாங்குறதுனாலும் வாங்கிக்கிருவோம். கிறிஸ்தவனான்னு கேட்டா இல்லைங்க, அதெல்லாம் மதம் மாற்றம்ங்க, அதெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. மனமாற்றத்துல ஏதோ வேல்ராம்பட்டு சபைக்கு போய் உட்காருவேன் அப்பப்போ. உங்களுக்கு தெரியுமா, ஒரு விஏஓ என்னுடைய வீடு தேடி வந்தார். ஒரு நபரை குறித்து கேட்கிறார். ஒரு கிராமத்து விஏஓ ஜீப்பில் இருந்து எனக்கு இறங்கி வந்து, இன்னார் உங்க சபைக்கு வர்றாரா? ஆமா வர்றாரு. ஆனா கவர்மெண்ட்ல என்னென்னமோ சலுகை எல்லாம் கேட்கிறாரு, அதையும் வாங்கிக்கிறேங்கிறாரு. இப்ப அவர் கிறிஸ்தவரா இந்துவா? அவர் கிறிஸ்தவர் தாங்க, இந்த சபையில் இருக்கிறார், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். நான் அவரை தப்பு சொல்லல. நீங்க சலுகை பெற்றுக்கொள்றதையோ அரசாங்கத்தில் நீங்க உங்களுக்குரிய தகுதியை பெற்றுக்கொள்றதோ தப்புன்னே சொல்லல. கிறிஸ்தவங்கிறவன் லண்டன்ல இருந்தா குதிச்சான், இங்கே தானே எங்கேயோ ஒரு ஜாதியில பிறந்தவன், ஒரு கிராமத்துல பிறந்தவன் கிறிஸ்தவர் ஆகிறான். அப்ப இந்துவா இருந்தா அவனுக்கு சலுகை, ஆனால் கிறிஸ்தவனா இருந்தா சலுகை இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அந்த விஏஓ ஆபீசர் இப்படி சொன்னேன், அவர் கிறிஸ்தவர் தாங்க, கிறிஸ்தவர்னே நீங்க கணக்கில் வச்சுக்கோங்க. சர்டிபிகேட் வேணும்னாலும் எழுதி தர்றேன், அவர் கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு அவரை விடல. நான் அவர்கிட்ட இந்த நீதியை கேட்டேன். நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், நீங்களும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் செய்யறது நியாயமா? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மதத்தின் அடிப்படையில் ஒருவனுக்கு சலுகைங்கிறீங்க, ஒருவனுக்கு சலுகை இல்லைங்கிறீங்க. இது தர்மமா? இதற்கு நீங்க அரசாங்க சட்டத்துக்கு உடன் போறீங்க. எழுதி அனுப்புங்களேன் மேலதிகாரிக்கு. அவர் பதில் சொல்லவே இல்லை. என்ன சார் செய்யறது, அரசாங்க சட்டத்துக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சாகணும் சார். கீழ்ப்படிங்க போங்க. இயேசு எப்படி வாழ்ந்தார்? பகிரங்கமாய் பேசினேன், உபதேசித்தேன். நான் எதையும் ரகசியமா பேசல, குசுகுசுன்னு எல்லாம் யார்ட்டையும் பேசல. நான் எதை விசுவாசித்தனோ, என் பிதாவினிடத்தில் நான் என்ன கேட்டேனோ அதை உங்களுக்கு போதித்தேன். நீங்க கேட்கலன்னு சொன்னா என் போதனையை கேட்ட என் சீஷரிடத்திலே கேளுங்கள். இதுதான் என்னுடைய பாரம். நான் சொன்ன மாதிரி என் விசுவாசம் என் பிள்ளைகளுக்கு இல்லை, என் சபையாருக்கு இல்லைன்னு சொன்னா உங்களை விரல் நீட்டல. என்னுடைய பாரம் என்னன்னா, நான் மண்ணோடு மண்ணாய் போன பிறகு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபை வேல்ராம்பட்டில் எப்படி இருக்க போகுது? ஒரு டாக்டர் இருந்தாரியா, அவர் இருக்கும்போது சபை இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு சாத்தான் யாரையாவது எந்த வலையிலையாவது யாரையாவது விளக்கி மார்க்க பேதங்கள், பிரிவினைகள், பயங்கள் எதையாவது கொண்டு வந்து இங்கே தூய்மையான சாட்சிகள் இல்லாமல்
போயிருமா? இதுதான் என்னுடைய பயம். ஹெல்த்தி ஃபியர். இயேசுவே, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். சாகிற வரைக்கும் எனக்கு போதிச்சுக்கிட்டே இருங்க ஆண்டவரே. நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை நான் வாழணும். என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசி சத்துரு மரணம். அந்த மரண பயத்தையும் நீர் ஜெயித்தீர். மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை நீர் மரணத்தினால் ஜெயித்தீர். பயமில்லாத ஒரு வாழ்க்கை, அதான் ரட்சிப்பின் அடையாளம். எதை குறித்தாவது பயப்படுறீங்கன்னு சொன்னா, ஒண்ணு நீங்க ரட்சிக்கப்படல, அல்லது பெற்ற ரட்சிப்பை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். விழித்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய ரட்சிப்பை புதுப்பித்துக் கொண்டேன். நான் இன்றைக்கு அந்த எளிமையான விசுவாசத்துக்கு நான் அப்படிதான் யோசிப்பேன். 24 வயது வாலிபனாய் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது எங்க போய் உட்கார்ந்தாலும், ஒரு சிஎஸ்ஐ சபையில போய் உட்காருவேன், கண்ணீரா வரும். அவர் வாசிக்கிற ஏதோ ஒரு வசனத்தில் தேவன் என்னோடு பேசுவார். ஆனா நல்ல சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ அதெல்லாம் செத்த சபைன்னு சொல்லிக்கிட்டு, ரட்சிக்கப்படாதவர்கள் சொல்லிட்டு, கிறிஸ்து எனக்காக மரித்தாருங்கிற சத்தியம் எங்கே போறது? அவர் ஆத்மா கலங்கினது. இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன்னு சொன்னார். பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக ஈந்தளித்து இவ்வளவா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு ஈடாக நான் எதையும் கொடுப்பேன். உடனே உயிரை கொடுப்பேன்னு சொல்றது ரொம்ப ஈஸி, தெரியுமா உங்களுக்கு? சிலானுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு போராளி, எல்டிடி போராளி, ரட்சிக்கப்பட்டவர், அவருடைய சாட்சியை சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லிட்டு, நான் இப்ப பிரபாகருக்காக உயிரை கொடுக்கிறேன்னு சொன்னவன், நான் இப்ப இயேசுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லி முடிச்சாரு. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பாருங்க. ஒரு செத்த பணம் கிடைச்சதுன்னா எத்தனை ஈ முக்கியம், அதுபோல மனிதர்கள் ஒரு உயிரா அவருக்கு முக்கியம். நீ வாழ்கிற வாழ்க்கை முக்கியம். நீ வாழ்கிற ஒவ்வொரு நாள் வாழ்க்கை முக்கியம். வீட்டில, வேலை ஸ்தலத்தில், தெருவில். இவர் கிறிஸ்தவர், இவருடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வராது. இவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது. இவர் பணத்துக்காக எதையும் செய்ய மாட்டார். இதெல்லாம் வாழ்க்கைங்க. உன் வாழ்க்கை அவருக்கு வேண்டும். இயேசுவை போல் வாழ்கிற வாழ்க்கை அவருக்கு வேண்டும். உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இவர் வித்தியாசமான கிறிஸ்தவர். உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனா இவரை பார்த்த பிறகுதான் கிறிஸ்தவத்தின் மேலே எனக்கு ஒரு மதிப்பு வந்தது. இந்திய தேசத்தில் தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பணத்துக்காக ஊழியம், பணத்துக்கு பின்னாடி பிராஸ்பரிட்டி காஸ்பல், இவ்வளவுக்கு மத்தியில நான் வாழ்கிற வாழ்க்கை. பணம் எனக்கு தேவையில்லை, உலகத்தின் மகிமை எதுவும் எனக்கு தேவையில்லை. இயேசுவை போல் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாய் இந்த உலகத்தை நான் அசைப்பேன். அதுதான் நம்முடைய அழைப்பு. கேட்கிறவர்கள், காதுள்ளவர்கள் கேட்க கடவர். யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஆனால் அவர்கள் இந்த உலகத்தினால் ஈர்க்கப்பட்டவர்களாய், தாங்களுக்கு பெற்ற ரட்சிப்பை இழந்து அந்த சந்தோஷத்தை இழந்தவர்களாய், விடுதலையை இழந்தவர்களாய் நம்மத்திலே உட்கார்ந்துருக்காங்கன்னு கேட்டோம். அது காரணம், தேவன் தனக்காக அன்பு கூர்ந்தார், முந்திய இடத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறதுல அவங்க நினைப்பில்லை. முந்திய இடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் ஒரு இடத்தில் அன்பு கூறுகிறோம். என்னுடைய வாலிப வயதில் ஒரு தடுமாற்றமான சமயத்தில் அடிக்கடி விழுந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து எழுந்து உட்கார்ந்து யோசிப்பேன். எந்த இடத்துல விழுந்தேன், ஏன் விழுந்தேன், என்னிடத்தில் என்ன குறைவு. என்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எனக்குள்ள இருந்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது,
நீ இன்னும் தேவனுடைய அன்பை இன்னும் பூரணமாய் தியானிக்கல. உனக்காக இயேசு என்ன செய்தாருங்கிறத நீ, அவர் உனக்காக எத்தகைய மரணத்தை சந்தித்தார், உன்னை எவ்வளவாய் நேசித்திருக்கிறாங்கிறத நீ இன்னும் அறியல. ஆகவேதான் நீ தடுமாறிட்டு இருக்க. இந்த உலகம் உன்னை அதிகமா இழுக்குது. உலகத்தின் இழுப்புக்கு நீ விட்டுற. நீ தேவனுடைய அன்பை பூர்வமா அறிய நீ பதிலுக்கு என்ன செய்வாய்? நீ அவருக்கு பதிலுக்கு அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பாய். உன்னை முழுமையை அர்ப்பணிப்பாய். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த நஷ்டம் வந்தாலும் சரி, அந்த இயேசுவின் மேல இருக்கிற அன்பினால நீ அதை ஜெயம் பெற்றுடுவாய், மேற்கொள்வாய். ஆக இயேசு உனக்காக என்ன செய்தாருங்கிறத கொஞ்சம் உட்கார்ந்து தியானி. அப்ப எனக்கு கிடைச்ச நேரத்துல ஒரு நாள் சாப்பாட்டை வேணாம்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் தியானிக்க போறேன். வேதத்தில் எடுத்துக்கிட்டேன். கல்வாரியில பாடல்கள், தியான பாடல்கள். ஒரு காலத்தில் அந்த பாடல்களை ரேடியோவில் கேட்கும் போதெல்லாம் கண்ணீர் வரும். பாரீர் கெத்செமனே பூங்காவிலே நேசரையே அப்படின்னு பாடினாங்கன்னா, இன்னொருத்தவங்க ஏறுகின்றார் தள்ளாடி மலை மேல் என் நேசர் சிலுவை சுமந்தே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். தழுதழுத்த குரலை அழுதுகிட்டு பாடுவாங்க தேவ பக்தர்கள். அந்த பாடலை கேட்கும்போது கண்ணீர் வரும். அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட கண்ணீரா இருக்கட்டும். நம்முடைய மனம் திரும்புதல் உணர்ச்சி சம்பந்தமானது, உணர்ச்சி சம்பந்தமானதும் கூட. மீண்டும் அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டு பாடி பாடி கல் மனசு கூட உருகிடும். ஆண்டவரே நம்முடைய அந்த கல்வாரி அன்பை நினைக்கும் பொழுது, அப்ப மீண்டும் ஆண்டவர் எனக்காக இந்த கைகளால் செய்த பாவத்துக்காக இந்த கைகளில் நீங்க ஆணி அடிச்சீங்களோ ஒரு பாட்டில் வரும். நான் இந்த கையினால் செய்த பாவத்துக்காக அவர் இந்த கையிலே ஆணிகள் துவைக்கப்பட்டது. பாவம் செய்யும்படி ஓடி நின்ற கால்களுக்காக அவருடைய கால்களில் ஆணி பாயப்பட்டது. என் இருதயத்தில் யோசித்த பொல்லாங்கான அசிங்கமான யோசனைகளுக்காய் அவர் இருதயத்திலே ஈட்டி பாயப்பட்டது. என் சிந்தையிலே நான் செய்த யோசித்த அசிங்கமான காரியங்களுக்காக அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டதா. இப்படி வேதத்தை அந்த பாடல்களை தியானித்து அதன் மூலமாய் ஞான பாட்டுகள், எனக்கு புத்தி சொல்லுகின்ற ஞான பாட்டுகள் அப்படின்னு எடுத்து வேத வசனங்களில் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர்பட்ட அந்த பாடுகளை ஒரு சிலுவையில் அறைந்தார்கள். எனக்காக அவர் அறையப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார். மீண்டுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஆண்டவரை என்னுடைய அன்பு கொஞ்சமாவது விளங்கிட்டு, ஆண்டவரே நான் அன்பு கூறுகிறேன், நான் உமக்காக வாழ்வேன். ஆரம்ப காலத்துலலாம் அப்படியெல்லாம் சாட்சியெல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரை உமக்காக ரத்த சாட்சியாக மறிக்க தயார், எந்த மூல முடுக்கல வேணாலும் என்னை அனுப்புங்க ஆண்டவரை, போராண்டவரை உமக்காக நான் அடிக்கப்படுகிறேன். நல்லது, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நல்லது, இப்படிப்பட்ட வார்த்தை நல்லதுதான். ஆனா இன்றைக்கு அந்த வைராக்கியம் இருக்குதா நமக்கு? ஆண்டவரை உமக்காக நான் எதையும் உமக்காக வாழ்வேன். ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க, இனி நான் வாழ்வது உங்களுக்காக தான் வாழ்வேன். இனி நான் எனக்காக நான் வாழ போறதில்லை, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையுண்டேன், ஆகிய நான் பிழைத்திருக்கிறேன். எதற்காக பிழைத்திருக்கிறேன்? தேவனை பற்றுகின்ற அன்பினாலே அவருக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன், அவருக்கு வாழ்வதற்காக பிழைத்திருக்கிறேன். இப்படி ஒரு அர்ப்பணிப்பை மீண்டுமாய் புதுப்பிச்சுக்கிட்டு, எப்பொழுதெல்லாம் அந்த தேவ அன்பின்களை குறைகிறத பார்க்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நான் இழுக்கப்படுகிறேன் அல்லது பயப்படுகிறேன், ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட அன்பு குறைஞ்சு போச்சு. தேவ அன்பு, தேவனை என்னை நேசிக்கிறாருங்கிற அன்பையும் நான் அவரை நேசிக்கிறேங்கிறதையும் குறைஞ்சு போறதுனால தான் நான் பயப்படுறேன், எதிர்காலத்தை குறித்து பயப்படுறேன். அப்ப அதை சரிப்படுத்திக்கிட்டார், அந்த அஸ்திபாரத்தை சரிப்படுத்திக்கிட்டார். மீண்டுமாய் அந்த அஸ்திபாரத்தை சரிப்படுத்தி உறுதிப்படுத்தினோம்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படாது. ஆகவே நாம் அப்படிப்பட்ட தேவ அன்பில் தியானத்தில் இருப்போம், அவருடைய மரணத்தை நினைவு கூறுவோம். அப்பம்பெற்ற நாட்களில் மாசத்துக்கு ஒரு முறை தியானிக்கிறோம். அனுதினம் எப்பொழுதெல்லாம் எனக்கு குறைவு ஏற்படுவோம் அப்பெல்லாம் போவோம், நேசிப்போம். நேற்று தினம் ஒரு வசனத்தை குறித்து ஒரு இடத்திலே சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதே வார்த்தை இப்பொழுது மீண்டும் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஒரு நித்திய சுவிசேஷத்தை ஒரு தேவதூதன் அறிவிக்கிறான். இந்த வார்த்தைகளை பார்க்கணும்னு சொன்னா 7ஆம் வசனம், மிகுந்த சத்தமிட்டு அந்த தேவதூதன், அந்த 6ஆம் வசனத்தினுடைய கடைசியிலே பார்ப்போம். அவன் எப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை, அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டாத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு. இது 14ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நடக்கிற ஒரு காரியமா இருக்கு. எப்படியோ அந்த தேவதூதனுடைய வார்த்தை என்னன்னு கேட்டா, மிகுந்தவன் சத்தமிட்டு சொல்லுகிறான் எல்லா ஜாதிகளுக்கும் எப்பொழுதும் அறிவிக்கத்தக்கதாக, எல்லாருக்கும் அறிவிக்கத்தக்கதான ஒரு சுவிசேஷம். என்னது? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள்.
போன வாரம் ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம், ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலிருந்து, நாம் தேவனுக்கு மாத்திரம் பயந்தோமானால் வேற எதற்கும் பயப்பட தேவையில்லை. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு பயந்தா போதும், வேற எதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை. எந்த மனிதருக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த மனிதனுடைய அதிகாரத்துக்கும் நான் பயப்பட தேவையில்லை. நான் தேவனுக்கு மாத்திரம் பயந்தவனா இருக்கணும். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். மனிதர்கள் தங்களையே மகிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களுக்கே மகிமை வரும்படி அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள். அவர்களுடைய உதாரணத்துவமாய் கொடுக்கிற காரியத்திலும் கூட, தான தர்மங்கள் செய்கிற காரியத்திலும் கூட சுயநலம் தான் கலந்திருக்கு. தனக்கே மகிமை வரும்படி, தனக்கு ஒரு புகழ்ச்சி வரும்படி தான் மனிதர்கள் எந்த காரியத்தையும் செய்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி செய்யக்கூடாது. தேவனுக்கு மகிமை, அவரையே மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். சில பேர் தங்களுடைய ஜாதியை மகிமைப்படுத்துவாங்க, தங்களுடைய பணத்தை மகிமைப்படுத்துவாங்க, தன்னுடைய ஸ்டேட்டஸ் மகிமைப்படுத்துவாங்க. இல்ல, தேவனையே மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளை, அது ஒண்ணுதான் எனக்கு மகிமைக்கு தரக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். பதவிகள், பட்டங்கள், மேன்மைகள் எல்லாம், நான் கிறிஸ்துனுடைய சகோதரன், இளைய சகோதரன், இளைய சகோதரி, அதான் என்னுடைய மகிமை, அதுதான் எனக்கு பெருமை, அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கணும். மற்ற உலகம் தருகிற எந்த பட்டமும் பதவிகளும் குப்பைகள். ஆண்டவரே, நீ என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி சொல்கிற அந்த உரிமை மாத்திரம் அதை நிலைத்திருக்கிறதற்காய், அதை இழந்து போகாமல் காத்துக்கொள்ளத்தக்க நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துனுடைய சகோதரன். அந்த உறவு மாத்திரம், நான் அந்த உறவை மாத்திரம் பற்றிக் கொண்டேனானால், அந்த உறவை மாத்திரம் இழந்து போகாமல் காத்துக்கொண்டேனானால் அது போதும். தேவனை நான் மகிமைப்படுத்தணும். என்னுடைய சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்தணும், என்னுடைய கண்களால் தேவனை மகிமைப்படுத்தணும், என்னுடைய காதுகள் தேவனுக்கு உடைவைகளாகிய எல்லாவற்றினாலும் அவரை நான் மகிமைப்படுத்தணும். அப்படித்தான் இருக்கு. தேவனுக்கு உடைவைகளாகிய உங்கள் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப என்னுடைய கண்கள் இவைகள் காண்கின்ற காட்சி எது? நான் எதை காண ஆவலா இருக்கிறேன்? நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேனா, பிசாசை மகிமைப்படுத்துகிறேனா? இதிலே தொடர்ச்சியா இருக்கும். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வெளிப்படுத்தல் 14:7. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். சாத்தானுக்கு ரொம்ப ஆவலான ஒரு காரியம் என்னன்னா, தன்னை தொழுது கொள்ள வேண்டும். இந்த உலகம் முழுவதும் அவனுடைய பொல்லாத நூல் கிடக்குதுன்னா என்ன காரியம்? உலகம் முழுவதும் அவனை தொழுது கொண்டு கிடக்குது, அவனுடைய காவடியில கிடக்கு. அவன் தருகின்ற பெருமை, அவன் தருகின்ற மேன்மைகள், அவன் தருகின்ற ஐஸ்வர்யங்கள், அழகுகள் எல்லாவற்றையும். ஆனால் இயேசு அந்த சோதனையை எப்படி ஜெயித்தார்? அப்பாலைக்கோ பிசாசே, தேவன் ஒருவரையே ஆராதனை செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். நாம் யாரை தொழுது கொள்கிறோம்? சாத்தானை தொழுது கொள்கிறோமா? சாத்தான் தருகின்ற உலகத்தினுடைய மேன்மைகள், அழகுகள், அந்தஸ்துகள், பெருமைகள், புகழ், பட்டம், மேன்மை, அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு. நாம் தேவனை தான் தொழுது கொள்ளணும். பணத்தை நேசிக்கிறோமா? பணத்தை நேசிச்சா நான் தேவனை பகைக்கிறேன். நான் பணத்தை பற்றிக் கொள்கிறவனா இருக்கிறேன்னு சொன்னா நான் தேவனை அசட்டை பண்ணுகிறவனா இருக்கிறேன். இல்லை, நான் பற்றிக் கொள்ள வேண்டியது ஆண்டவர். என் ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர். நான் நேசிக்க வேண்டியது, எனக்காக தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய நேசம், அதற்கு பதிலாக நான் அவரை நேசிக்கிறேன். அப்ப சதா இந்த ஒரு தொழுகை நமக்குள்ள நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒன்று, நாம் தேவனை தொழுது கொள்கிறவர்களாக தான் இருக்கணும். எப்பொழுதும் தேவனை மாத்திரமே தொழுது கொள்ளணும். ஒருபோதும் கூட பிசாசு முன்பாக மண்டியிட்டு அவன் தருகின்ற கனத்தையும் உலக பெருமை, மேன்மைகளை ஒருபோதும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாம். தேவனை தொழுதும் போது தமக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார், தேவையானது கொடுப்பார். அதை நன்றியோடு பெற்றுக்கொள்ளலாம், அனுபவிக்கலாம். அவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தால் சந்தோஷம். யாவற்றையும் சம்பூர்ணமாய் அனுபவிக்க கொடுத்த அவருக்கு அவரை விசுவாசித்து அனுபவிக்கும். மற்றவர்கள் தகாத விதமாக நினைப்பாங்க, நான் தகுதியாக அனுபவிப்போம், தப்பு கிடையாது. ஒருவேளை பொருளை குறைவுபட்டவர்கள் தரித்திரர்கள் சொன்னால் விசுவாசத்தை தேவன் அபரிதமாய் கொடுத்திருக்கிறார். உங்கள் விசுவாசத்தினால் சபையை ஆசீர்வதியுங்கள். இதோ குறைந்த இந்த சம்பாத்தியத்திலும் இந்த சகோதரன் கடன் படாமல் வாழ்கிறார். இந்த குறைந்த வருமானத்திலும் இவர் மீதம் எடுத்திருக்கிறார். இவர் எத்தனை பேர் எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கு இருக்கிறது இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிறவராக இருக்கிறார். தன்னிடத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சபையில பொருளாதார ரீதியில் குறைவான உள்ளவர்கள், தரித்திரர்கள் சொல்லப்படுகிறவர்கள், ஏழைகள் சொல்லப்படுகிற சகோதர சகோதரிகள் இப்படி இருக்கணும். உங்க குடும்பம் இப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் அநேகர் எழும்பி நின்று, நாங்கள் எங்களுக்கு தேவன் ஒரு குறையும் இல்லை, கர்த்தர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த நீர் நடத்துகிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு அவங்க எழுந்து சொல்லணும். பணக்காரங்க மாத்திரம் தான் எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொல்றது இல்லை. இதுல பணம்ங்கிறது சம்பந்தமே இல்லை. தேவனை உடையவர்கள், தேவனை தங்களுடைய சொத்தாக சம்பத்தாக உடையவர்கள், அப்படி நாம் வாழ்வோம். நம்ம கொடுக்கப்பட்டதில் திருப்தியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அதிலே ஞானமாய் செலவு செய்வோம், மீதம் பிடிப்போம். இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக எப்பொழுதும் இருப்போம். தேவனையை தொழுது கொள்வோம், தேவனையை மகிமைப்படுத்துவோம், தேவனையை நேசிப்போம். ஆமென்.
என்னுடைய இருதயத்தில் இருந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நான் பிரசங்கத்திலே சொல்ல மறந்தேன். அதை சொல்லிவிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். பவுல் ரோமர்கள் இந்த நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் இந்த வார்த்தை, ரோமர் 2 6ஆம் வசனத்திலிருந்து, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பவுல் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் அநேகம் பேருக்கு விளங்காது. இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுதான் கடவுள், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா அவனை தண்ணியில முக்கி முதல் வாரம் சபைக்கு வந்த உடனே நீ கிறிஸ்தவன் சொல்லி அறவேக்காட்டு கிறிஸ்தவர்களை உண்டு பண்ற கிறிஸ்தவத்தின் மத்தியிலே பவுல் பேசுகிற இந்த வார்த்தை, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. விளங்குதா சகோதரனே, சகோதரியே? நாம் கேட்டோம், மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிறவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. மகிமைனா தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடுகிறவர்களுக்கு. அழியாமை, இந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும். நான் வாலிபனா இருந்த பொழுது 24 வயசுல யங் எனர்ஜெட்டிக் டாக்டர் நான். என்னுடைய கனவுகள் எவ்வளவோ இருந்தது. நான் ஒரு ஃபீல்டில் ஸ்பெஷாலிட்டியில் பெரிய டாக்டராகி இந்தியா முழுவதும் இல்லைன்னாலும் சவுத் இந்தியாவிலே இவர் தான் நம்பர் 1 டாக்டர்னு பேர் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் கனவோட தான் நான் டாக்டராக இருந்தேன். ஆனால் எப்போ கிறிஸ்தவன் ஆனனோ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. இயேசுவே, உம்முடைய சீசன், உமக்காக வாழ்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஆக்க விரும்புறீங்களோ எனக்கு. அப்போ எல்லாத்தையுமே குப்பை, அழிஞ்சு போகுமே. இன்னும் சொல்ல போனா நான் ரட்சிக்கப்பட்டதே இந்த வார்த்தையின்படி, அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அழியாமையை தேடுகிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். நம்மிலே அநேகம் பேர் ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறோம். காரணம், நாம் அழியாமையை தேடல, அழிஞ்சு போகிற ஏதோ ஒன்றை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை இயேசுவின் நாமத்திலே முட்டாள்தனமா இயேசு கொடுத்தார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். உன்னுடைய படிப்பா இருக்கலாம், உன்னுடைய திறமையா இருக்கலாம், உன்னுடைய தொழிலா இருக்கலாம், உன்னுடைய பணமா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், அது அழிந்து போகுமே. உணர்வு இருக்கா? நான் ரட்சிக்கப்பட்டது அப்படிதான். சரி, நம்பர் 1 டாக்டர் ஆனா நான் ஒரு நாள் செத்து போயிருவேனே, மண்ணோடு போயிருமே, என்னுடைய பட்டமெல்லாம் அழிஞ்சு போயிருமே. இப்படிதான் நான் தேவனை தேடினேன். அதனாலதான் இயேசு எனக்கு தென்பட்டார். நான் தேடி கண்டுபிடிச்சேன்னு பெருமையா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் எழுதியிருக்கு. சபையில உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் உணர்வடையணும். என்னுடைய தேடுதல் இப்பொழுது எங்கே இருக்கிறது? அழியாமையை தேடிக்கொண்டிருக்கிறேனா? இதெல்லாம் எனக்கு ஒரு நாள் இல்லாமல் போகிறோம். நான் பாலிஷ் போட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய வீடு, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற என்னுடைய வீடு, நான் இப்படிதான் யோசிப்பேன். இந்த இடத்துலதான் என்னைய பணமா இப்படியே நாடிக்கட்டு போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. இப்ப நானும் இப்ப படுத்திருக்கிறேன். கற்பனை பண்றதுல நான் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த வீட்டின் மேல எனக்கு பிடிப்பு இல்லாம இருக்கணும்னா இப்படித்தான் யோசிப்பேன். நான் செத்துட்டேன்னா இந்த வீட்டுல இப்படித்தான் என்னைய நாடிக்கட்டு போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. இந்த வீடு என்னோடு வராது, ஆகையினால இந்த வீடு ஒண்ணுமே தேவையில்லை அப்படின்னு எந்திரிச்சு பாலிஷ் போடுவேன். அதான் ரகசியம், அதான் சீசத்துவம். அழியாமையையும் கனத்தையும் மகிமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். விழித்துக் கொள்வோம்.